I thank the Lord for this wonderful opportunity He has given us to give God's word. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக தேவன் அருளிய இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். God has been faithful in the past year and He will lead us in the new year. கடந்த வருடமும் தேவன் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அதே போல இந்த புதிய வருடத்திலும் தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். If you have watched a soccer game, there will be 11 players in a team. நீங்கள் ஒரு கால்பந்து விளையாட்டை காண்பீர்கள் என்றால் அதில் ஒரு 11 வீரர்கள் அந்த விளையாட்டில் இருப்பார்கள். And each player has his own position and part and he would play that skillfully. அதில் உள்ள ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கும். அதில் அவர்கள் மிகவும் தாளந்து உள்ளவர்களாய் அதில் அவர்கள் விளையாடுவார்கள். Some players can kick the ball very well. சில வீரர்கள் அந்த கால்பந்தை நன்றாக உதைக்க முடியும். Some players can tackle and take the ball skillfully. சில வீரர்கள் அந்த கால்பந்தை அவர்கள் எளிதாக எதிர்கொண்டு அதை அவர்கள் நன்றாக விளையாடுவார்கள். However, if one has to win the game, the team has to score a goal. எனினும் அவர்கள் அந்த விளையாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்கள் அந்த விளையாட்டில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த மதிப்பெண்ணை பெற வேண்டும். So after losing a game, a player cannot go to his coach and say, today I kicked the ball very well. அந்த விளையாட்டில் அவர்கள் தோல்வி அடைந்த பின்பு அவர்களை ஊக்குவித்த அந்த நபரிடம் சென்று நான் நன்றாக தான் இந்த கால்பந்தை உதைத்தேன் என்று அவர்கள் கூற முடியாது. The coach would say, but still we didn't score a goal. அந்த ஊக்குவிப்பாளர் சொல்வார்கள் இருந்தாலும் நாம் அந்த மதிப்பெண்ணை பெறவில்லை என்று. Because the objective of the soccer game is that the team in the end scores the goal. ஏனென்றால் இந்த கால்பந்து விளையாட்டின் குறிக்கோள் என்னவென்றால் இறுதியில் அந்த விளையாட்டு வீரர்கள் அந்த மதிப்பெண்ணை பெறுவார்கள் என்பதே. So what is the objective of our life? அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் எதுவா இருக்கிறது? What is the purpose and meaning of everything that we see? நாம் காண்கின்ற அனைத்திற்கும் அதனுடைய அர்த்தமும் நோக்கமும் எதுவாக இருக்கிறது? Some people say that there is no ultimate meaning. We have to find our own meaning in our lives. சில பேர் கூறுவார்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு மேலான நோக்கம் என்று ஒன்று கிடையாது. நாம் நமக்கான நோக்கத்தை நாமே கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். Some people say the main objective is to be happy. சிலர் கூறுவார்கள் நம்முடைய வாழ்க்கையின் மேலான நோக்கம் நாம் சந்தோஷமாக இருந்தால் அது மட்டுமே போதும் என்று. There was a man in the Bible, he is King Solomon. வேதத்தில் நாம் சாலமன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். King Solomon did everything he can do in this earth to find meaning and purpose in life. சாலமோன் ராஜா அவருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டுபிடிக்க அவர் மிகவும் பிரயாசப்பட்டார். After he tried everything in this earth, he came to a conclusion that there is no meaning under the sun. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்த பிறகு அவர் இந்த சூரியனுக்குள்ளே எல்லாமும் மாயை என்று அவர் முடிவுக்கு வந்தார். So if we have to find meaning and purpose in life, it has to come from God. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அது தேவனிடத்தில் மட்டும் இருந்தே வர முடியும். The Bible says the purpose of everything in this universe is to glorify God. வேதம் கூறுகிறது இந்த அண்ட சராசரத்தின் அனைத்தினுடைய நோக்கமும் தேவனுடைய மகிமைக்கென்று. We read in Romans chapter 11 verse 36, it says, for from him and through him and to him are all things, to him be glory forever. Amen. ரோமர் 11 அதிகாரம் 36 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Everything exists for God's glory.
இருக்கின்ற அனைத்தும் தேவனுடைய மகிமைக்கென்று இருக்கின்றது. In Isaiah chapter 43 verse 7 we read, God says, "Everyone whom I created for my glory." ஏசாயா 43 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறதை போன்று தேவன் தம்முடைய மகிமைக்கென்று அனைத்தையும் சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தார் என்று. God created you and me so that we can glorify him. தேவன் உங்களையும் எங்களையும் ஏன் சிருஷ்டித்தார் என்றால் அவருடைய மகிமைக்கென்று நம்மை சிருஷ்டித்தார். In Psalms chapter 19 we read, "The heavens declare the glory of God." சங்கீதம் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று. So the whole creation exists to glorify God. எனவே அனைத்து சிருஷ்டிகளும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே இருக்கின்றன. What does it mean to glorify God? தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? It is to glorify his name and his attributes. அப்படி என்றால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய தன்மையை மகிமைப்படுத்துவதும் ஆகும். It is to magnify him through our words, our actions and our life. நம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவும் நம்முடைய செயல்களின் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை மூலமாகவும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். It is to tell the world how great God is. இந்த உலகத்திற்கு தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்காக. In this new year, let us make it our desire to glorify God with our lives. எனவே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவதை நாம் இந்த புதிய வருடத்தின் வாஞ்சையாக நாம் எடுத்துக்கொள்வோம். Today we will look into the Bible and see what it says about how we can glorify God with our lives. இன்று நாம் வேதத்தில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் என்பதை குறித்து பார்ப்போம். Let's read 1 Peter chapter 4 verses 6 to 11. முதலாம் பேதுரு 4 அதிகாரம் 6 முதல் 11 வசனத்தை முடிய வாசிப்போம். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். In everything God may be glorified through Christ Jesus. To him belong glory and power forever and ever. Amen. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Here Peter is writing to the people of God, telling them how they can live for the glory of God. இங்கு அப்போஸ்தலராகிய பேதுரு தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பதை அவர் போதிக்கிறார். He before these verses he tells them how in the past they lived for their own self. இந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் எப்படி அவர்கள் முற்காலத்தில் தங்களுக்கு தாமே அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று. But now, because it is in the last days, let them live for the glory of God. ஆனால் தற்பொழுதோ இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடியால் அவர்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று அவர் கூறுகிறார். And he says, for this reason the gospel was preached to you. அவர் கூறுகிறார், இந்த காரணத்திற்காகவென்றே தேவனுடைய இந்த நற்செய்தி கூறப்பட்டது என்று. What is this gospel that was preached to them? இந்த நற்செய்தி என்னவா இருக்கிறது? Is your life without meaning and purpose today?
உங்களுடைய ஜீவியம் இன்றைக்கும் அர்த்தம் இல்லாமல் இருக்கிறதா? Do you think why do you really exist in this world? இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக உயிர் வாழ்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? That is a good news for each and every one of you. ஆனால் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. You see, when God created man, he created in his own image. தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். What that means is that man has to reflect the glory of God in this world. ஏன் அப்படி தன்னுடைய சாயலை சிருஷ்டித்தார் என்றால் அப்பொழுதுதான் மனிதன் தேவனுடைய சாயலை இந்த உலகத்திற்கு அவன் வெளிப்படுத்த முடியும் என்று. However, man sinned and destroyed the image of God. இருப்பினும் மனிதனோ பாவம் செய்து அந்த தேவனுடைய சாயலை அவன் இழந்தான். Consider that when Adam was created, he was a beautiful painting of the image of God. தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது தேவன் ஆதாமை ஒரு அழகிய ஓவியத்தை போன்று சிருஷ்டித்திருப்பார் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், and because of sin that painting was destroyed. ஆனால் பாவம் வந்த போதோ அந்த ஓவியம் அழிக்கப்பட்டது. And the Bible says that all have sinned and fall short of the glory of God. வேதம் கூறுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையிலிருந்து அவர்கள் இழந்தார்கள் என்று. And because of that, we all forgot how that painting, how beautiful was that painting. எனவே நாம் அனைவரும் அந்த ஓவியம் எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிட்டோம். We don't have the ability to perfectly reflect the glory of God. நாம் தேவனுடைய மகிமையை பரிபூரணமாக அது இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு நம்மால் இயலாது. And the Bible says that we exchanged the glory of God for the created things. வேதம் கூறுகிறது நாம் தேவனுடைய மகிமையை சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்காக நாம் மாற்றிக்கொள்ளும் என்று. And because of this, God's wrath is upon all human flesh. எனவே இதனால் தேவனுடைய கோபாக்கினை மனித குலம் முழுவதுமாய் இருக்கிறது. The only way we can save ourselves is if God saves us. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஒரே ஒரு வழி தேவன் நம்மை காப்பாற்றினால் மட்டுமே முடியும். So God sent Jesus Christ, who was the perfect image of God. எனவே பிதாவானவர் தேவனுடைய பரிபூரண சாயலை கொண்ட தன்னுடைய குமாரரை நமக்காக அளித்தார். Only Jesus knows how that painting looked originally. இயேசுவுக்கு மாத்திரமே அந்த ஓவியம் முன்னதாக எப்படி இருந்தது, எப்படி அழகாக இருந்தது என்பதை அவருக்கு தெரியும். So Jesus came into this earth and lived a perfect life, glorifying God. எனவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்து ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தேவனுடைய மகிமைக்கென்று அவர் வாழ்ந்தார். He died on the cross and took the wrath of God upon himself. இயேசு சிலுவையில் மரித்து தேவனுடைய கோபாக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். And he resurrected on the third day so that he can give new life to us. அது மட்டுமில்லாமல் அவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நமக்கு புதிய ஜீவனை தருவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். And through Jesus Christ we find meaning and purpose in our life. இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். Now the gospel is that through Jesus Christ we can live a life where we can glorify God. எனவே இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் என்னவா இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் வாழ முடியும். So let's see verse 6 and 7 what Peter says how we can live for God. 6 மற்றும் 7 வசனத்தில் நாம் எப்படி தேவனுக்காக வாழலாம் என்பதை நாம் இங்கு பார்ப்போம். He says, now live in the Spirit. இங்கு நாம் வாசிக்கிறோம், தற்போது தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக. So we don't have to live in the flesh like before. Now we can live in the Spirit for God. நாம் முன்பாக இருந்தது போல நாம் மாம்சத்தில் வாழாமல் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஆவியில் வாழலாம். In this new year, let us live in the Spirit for God.
இந்த புதிய வருடத்திலும் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஆவியில் வாழலாம். He also says, be sober minded. அவர் இங்க நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். So we live sober minded, living wisely for God. எனவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக ஞானம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். And he also says to be watchful so that we can pray before God. அது மட்டும் இல்லாமல் நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். He says, be aware, be watchful that you are in a relationship with God. You have to talk to him and listen from him. அவர் ஏன் நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் என்றால், நாம் தேவனுடன் ஒரு உறவில் இருக்கிறபடியால் நாம் அவர் கூறுவதை நாம் கேட்டு நாமும் தேவனுடன் உரையாட வேண்டும் என்பதற்காக. So number one, when we look at these, what we are commended is that we live a life of worship before God. நாம் இங்க வாசித்தது போல நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக ஒரு ஆராதனையாக மாற வேண்டும் என்று. If you want to glorify God with your life, let your life become a worship to God. நீங்கள் உங்கள் வாழ்க்கை மூலமாக தேவனை மகிமைப்படுத்த விரும்பினால் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஆராதனையாக தேவனுக்கு முன்பாக வாழுங்கள். Let all our life become a life where we honor God. நம்முடைய எல்லா ஜீவியமும் தேவனுக்கு முன்பாக அவருக்கு கனத்தை செலுத்துவதாக மாற வேண்டும். Not to live in the past, but to live in the new life. தேவன் கொடுத்த இந்த புதிய ஜீவியத்தில் நாம் வாழ வேண்டும். Always knowing that God is with us and we are walking before him. தேவன் எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறார் என்றதை நாம் உணர்ந்து அவர் நமக்கு முன்பாக செல்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். We read in Colossians chapter 3 verse 23 and 24. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Whatever you do, work heartily as for the Lord and not for men, knowing that from the Lord you will receive the inheritance as your reward. You are serving the Lord Christ. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Whatever you do, don't do it for men, but do it for God with your whole heart. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறது. Eric Liddell was a missionary to China and he was also an Olympic runner. எரிக் லிடில் என்பவர் சீனா தேசத்திற்கு ஒரு மிஷனரியாக சென்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஒலிம்பிக் பந்தயத்திலும் அவர் வீரராக இருந்தார். He was very good in 100 meters, but he was not very good in 200 and 400 meters. அவர் இந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் மிகவும் சிறந்தவராக திகழ்ந்தார். ஆனால் இந்த 200 மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அவர் அவ்வளவு சிறந்தவராக திகழவில்லை. The 100-meter competition came on a Sunday, so he skipped it and instead went to church. இந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் அவர் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தபடியினால் அவர் அதை தவிர்த்துவிட்டு அவர் ஆலயத்திற்கு சென்றார். He came third place in 200 meter. அவர் இந்த 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 3ஆம் இடத்தில் வந்தார். And before he ran 400 meter, his friend came and gave him a verse which said, "Those who honor me, I will honor." அவர் அந்த 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்கு முன்பாக அவருடைய நண்பர் அவரிடம் வந்து இந்த வார்த்தையை கூறினார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று. He came first in the 400 meter competition. முடிவாக அவர் இந்த 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதலாவதாக வந்து வெற்றி பெற்றார். When everybody asked him why you did not run 100 meter, அனைவரும் அவரிடத்தில் ஏன் இந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அவர் ஓடவில்லை என்று கேட்டார்கள். He said, God created me for a purpose and when I run I feel his presence. அவர் சொன்னார், தேவன் என்னை ஒரு நோக்கத்துடன் சிருஷ்டித்தார், நான் ஓடும் பொழுது அந்த நோக்கத்தை நான் உணர்கிறேன் என்று. He felt when he ran it was a worship before God. அவர் ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது அது தேவனுக்கு முன்பாக ஒரு ஆராதனையை போல அவர் எடுத்துக்கொண்டார். It does not matter what work we do, when we do it for God, we glorify God.
நாம் எந்த வேலையை செய்கிறோம் என்பது பொருட்டல்ல, ஆனால் நாம் தேவனுக்கென்று அந்த வேலைகளை செய்தால் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று அந்த வேலைகளை செய்கிறோம். We might be a head of a company or we might be in the least in a company. நாம் ஒருவேளை நம்முடைய வேலை ஸ்தலத்தில் முதன்மையான இடத்தில் இருக்கலாம், இல்லை நாம் பின்தங்கிய இடத்தில் இருக்கலாம். Whatever our role is, when we know we are doing it for God and not for a man, we will glorify God. நாம் எத்தகைய வேலைகளை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்காக செய்தோம் என்றால் அது தேவன் மகிமைப்படுவார். Even when we are studying, whether we come first or not, when we do our best and we do it for God, we would glorify God. நாம் படித்து கொண்டு இருக்கும் போது கூட நாம் முதலாம் இடத்தில் வரவில்லை என்றாலும் நாம் தேவனுக்காக நாம் அதை செய்தோம் என்றால் தேவன் அதில் மகிமைப்படுவார். See, if there is someone who comes first but did it for themselves and not for God, then they have not glorified God. ஒருவேளை ஒருவர் முதலாம் இடத்தில் வந்து அதை தம்முடைய சுயநலத்திற்காக அவர் அதை செய்தால் என்றால் தேவன் அதில் மகிமைப்பட மாட்டார். They would be like someone who kicked the ball very well but did not score the goal. அது எப்படி இருக்கும் என்றால் ஒருவர் அந்த கால்பந்தை நன்றாக உதைத்துவிட்டு ஆனால் அதற்கு மதிப்பெண் எடுக்காததை போன்று இருக்கும். Whatever we do, we have to do it for God. எனவே நாம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். We are working for the King of Kings and Lord of Lords. நாம் ராஜாதி ராஜாக்கும் தேவாதி தேவனுக்கும் நாம் வேலை செய்கிறோம். And that should give purpose and meaning into our lives. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமும் நோக்கத்தையும் கொண்டு வர வேண்டும். So the first thing, if we want to glorify God, we have to live a life of worship for God. முதலாவதாக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஜீவியத்தையே ஒரு தேவனுக்கு ஆராதனையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். Secondly, we read in 1 Peter chapter 4 verses 8 and 9. This is what Peter says. He says, love one another earnestly. இரண்டாவதாக 8 மற்றும் 9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். Show hospitality to one another. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். Serve one another. ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். When we live a life of goodness, we glorify God. நாம் ஒரு நல்ல ஜீவியத்தை வாழ்வோம் என்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When we love not only our friends but even our enemies, we glorify God. நாம் சத்துருக்களையும் நாம் நேசித்தோம் என்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When we show hospitality not only to people whom we know but even to strangers, we glorify God. நாம் நமக்கு தெரிந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்நியர்களுக்கும் நாம் உபசரிப்பை நாம் காட்டினோம் என்றால் அதன் மூலமாய் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When we serve not only people who are above us but people who are below us, we glorify God. நாம் உபசரிக்கும் போது நமக்கு மேலாக இருப்பவர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கும் நாம் உபசரிப்பு காட்டும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுகிறார். In this new year, let us live a life where we do good works before God. இந்த புதிய ஆண்டிலும் தேவனுக்கு முன்பாக நாம் நற்கிரியைகளை செய்ய பிரயாசப்படுவோம். When others see our good works, they glorify God in heaven. மற்றவர்கள் நம் வாழ்க்கையில் உள்ள நற்கிரியைகளை கண்டு அதற்காக தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். In the past we would have lived for ourselves, but now let us live for others. முன்பாக நாம் நமக்கு நாமே வாழ்ந்திருப்போம், ஆனால் இந்த புதிய வருடத்தில் நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். We read in John chapter 15 verse 8. யோவான் 15 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், By this my Father is glorified, that you bear much fruit and so prove to be my disciples. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். If we are disciples of Jesus, we have to do good works, and by this the Father is glorified. நாம் இயேசுவின் சீஷராய் இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக பிதா மகிமைப்படுவார். When we love and show hospitality, we become disciples of Jesus. நாம் மற்றவர்களை நேசித்து அவர்களுக்கு உபசரித்தோம் என்றால் நாம் தேவனுடைய சீஷராய் மாறுகிறோம். We read in Ephesians chapter 2 verse 10.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். For we are his workmanship, created in Christ Jesus for good works, which God prepared beforehand that we should walk in them. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். God has prepared good works beforehand for us. தேவன் முன்னதாகவே நாம் நடக்கும்படி நற்கிரியைகளை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். See how important is our life in Jesus Christ. நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவு முக்கியமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Every day God has appointed good works for us to do, which he has prepared beforehand. ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதற்கென்று நற்கிரியைகளை தேவன் முன்னதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். When you go to work, God has prepared some good works for you so that you can serve him and serve others. நீங்கள் வேலை ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது தேவன் நீங்கள் செய்ய வேண்டிய பிரத்யேக நற்கிரியைகளை அவர் முன்னதாகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். When you go to your university or school, there is good works that you need to do which God has appointed for you. நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கோ காலேஜ்க்கோ செல்வீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை தேவன் உங்களுக்காக முன்னதாகவே அந்த இடத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். These are the good works that we need to do so that we will glorify God. எனவே இந்த நற்கிரியைகளை நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். These are not the good works that we created, but this is something which God has created. இத்தகைய நற்கிரியைகளை எல்லாம் நாம் நமக்கென்று நாம் உருவாக்கி கொள்ளவில்லை, ஆனால் தேவன் நமக்காக அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். Your life has more meaning and purpose than you think. உங்களுடைய வாழ்க்கையும் ஜீவியமும் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக நோக்கம் இருக்கிறது. You might be thinking, I don't like this work that I'm doing. நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று. Or you might think, I don't like the college and the course that I'm doing. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் படிக்கின்ற இந்த பள்ளிக்கூடமும் அந்த கோர்ஸும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று. However, you should know that God has prepared good works for you to do so that he can bless others. ஆனால் நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அந்த இடத்திலும் நற்கிரியைகளை நீங்கள் செய்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருக்கிறது. So number 1, we saw that our life should be a life of worship. முதலாவதாக நாம் பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று. Secondly, we saw our life should be a life of goodness. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நன்மையாக இருக்க வேண்டும் என்று. Third, we read in verse 11. மூன்றாவதாக 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Whoever speaks as one who speaks the oracles of God, whoever serves as one who serves by the strength that God supplies. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். When you speak as though it is the oracles of God. நீங்கள் போதிக்கும் பொழுது அது தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும். When you serve in the strength that God gives. நீங்கள் சேவை செய்யும் பொழுது தேவன் அருளிய பலத்தை கொண்டு நீங்கள் சேவை செய்ய வேண்டும். So we see here it is characterized by a life of faith. நீங்கள் இங்கு பார்க்கும் பொழுது இது அனைத்தும் ஒரு விசுவாசத்தை கொண்டு இது இருக்கிறது. Whatever you do in the strength that God gives. நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் தேவன் தந்த அந்த பலத்தின் மூலமாய் நீங்கள் செய்ய வேண்டும். It is through grace that God gives us these abilities. இந்த பலனானது தேவன் தம்முடைய கிருபையின் மூலமாக நமக்கு தருகிறார். His divine power is granted to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us to his own glory and excellence. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. God has given everything that we need in this life. நாம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். And when we trust and put our faith in him, we glorify him. நாம் அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுகிறார். Sometimes
Maybe at work or at school, many times, we feel sad and sorrowful because we trust in ourselves. சிலவேளை நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் படிக்கின்ற இடத்திலும் நாம் துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஏனென்றால் நாம் அந்த நேரங்களில் நாம் நம்மை நம்பிக்கொண்டிருக்கிறபடியால். According to this verse, if we believe that God is giving us strength, we have to be happy. இந்த வசனத்தில் நாம் வாசித்த மாதிரி தேவன் நமக்கு பலத்தை தருகிறபடியால் நாம் தேவனில் களி கூற வேண்டும். And the Bible says God's grace is new every morning. வேதம் கூறுகிறது தேவனுடைய இரக்கங்கள் ஒவ்வொரு காலையும் புதிதாக இருக்கிறது என்று. Even in this new year, God's grace is new for us. இந்த புதிய வருடத்திலும் தேவனுடைய ஈவு புதியவையாக இருக்கிறது. For this reason, the gospel was preached to us. இந்த காரணத்திற்காகவே தேவனுடைய இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. So that we can live lives to glorify God. எனவே நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நம்முடைய ஜீவியத்தை வாழ முடியும். When we live a life of worship before God, we glorify Him. நாம் தேவனுக்கு முன்பாக அவரை ஆராதிக்கும் வண்ணம் ஒரு ஜீவியத்தை வாழும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Whatever we do it for God. நாம் எதை செய்தாலும் அதை தேவனுக்கென்று நாம் செய்கிறோம். When we live a life of goodness, we glorify God. நாம் ஒரு நல்ல ஜீவியத்தை வாழும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When we do all the good works that God has appointed for us. தேவன் நமக்கென்று ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கின்ற நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். And thirdly, when we live a life of faith, we glorify God. மூன்றாவதாக நாம் விசுவாச ஜீவியம் செய்யும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். When we trust in the grace of God and not in ourselves, we glorify Him. நாம் தேவனுடைய கிருபையில் நாம் நம்பி இருக்கும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். We read in the Bible in 1 Corinthians 10:31, it says, முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். So whatever you do, whether you eat or drink, you glorify God. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். This is the reason God created us. Whatever we do, even if it is eating or drinking, we should glorify God. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். If you are listening and you are not a believer in Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் இல்லாதவர்களாக இன்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால், God is speaking to you so that you can become a children of God. தேவன் உங்களிடத்தில் என்று பேசிக்கொண்டிருக்கிறார், நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்று. You can live a life which is meaningful and which has a purpose in your life. நீங்களும் ஒரு தேவனுக்கு முன்பாக அர்த்தமுள்ள ஒரு மேலான நோக்கமுள்ள வாழ்க்கையை தேவனுடைய மகிமைக்கென்று நீங்கள் வாழ முடியும். To become a believer, you need to repent of your old sinful life and put your trust and faith in Jesus. நீங்கள் விசுவாசியாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பழைய ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். When you trust in Jesus that He is the only Savior, then you become the child of God. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீர்கள். And for everyone else, let us live a life where we glorify our God in heaven. எனவே நாம் அனைவரும் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் மகிமைப்படும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. Our dear Heavenly Father, we thank you for speaking to us and we thank you for your word. Lord, we know that you created us and you created us for your glory. And because of sin, Lord, we have lived lives where we have fallen short of the glory of God. Thank you that you sent your Son Jesus Christ, who has saved us from our sins and restored the image of God in our lives. And I pray, Lord, that in this new year, that we all will live a life of worship and we will do the good works that you have created for us. And we will live a life of faith where we will trust in your grace and not on our own strength, so that in everything that we will glorify you. And to you be all the glory and power forever and ever. Amen.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.